மாடு மேல மாடு சேர்ந்து பட்டி மேல பட்டி பெரிய வருஷம் வருஷம் தீபாவளிக்கு கிஃப்ட் கொடுப்போம். இந்த வருஷம் மாட்டு பொங்கலுக்கு மாட்டுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம். மாட்டுக்கு பொங்கல் பரிசு. தீபாவளிக்கு மனுஷனை கவனிச்சீங்க, இப்ப மாட்டை கவனிக்கிறீங்க. ஆமா, சஸ்பென்ஸ். மாட்டு பொங்கல்ன்றதால அட்வான்ஸ். இது மாட்டுக்கு தீனி வச்சுக்கலாம், தண்ணி வச்சுக்கலாம்ல. சஸ்பென்ஸ். நேற்று சாயங்காலம் நினப்பு வந்துச்சு, சரி ஒன்று வாங்கி இந்த வருஷம் நம்ம டிஃப்ரெண்டா பண்ணலாமேன்னு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மாடு வாங்க அத்தனை பேத்துக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு கப்பு, ஒரு மாட்டுக்கு ஒரு டப்பு. ஆமா, அப்படியே உங்க சொல்லுங்க. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கலுங்க. என்னன்னா நான் பணம் எண்ணிட்டு ஆள் இல்லை, நீங்க தான் முடிச்சுட்டு போகணும். வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்க பேருங்க? கோயந்தவேல். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தாலுகா எடுத்துருவோம். எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? ஒரு மாடு. ஒரு மாடு தான் வாங்கியிருக்கீங்க. என்ன ரக மாடுங்க இது? கிராஸ் 5. கிர் கிராஸ். ஆமா. சரிங்க. யார் வாங்கி கொடுத்தாங்க? ஈரோடு மணிகண்டன். ஈரோடு மணிகண்டன் அவர் வாங்கி கொடுத்தாரு. சரி, நீங்க கேட்ட பட்ஜெட்ல உங்களுக்கு அமைஞ்சிச்சுங்களா? நீங்க கேட்ட பட்ஜெட்ல அமைஞ்சிச்சு. எவ்வளவு கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தாருங்க? 10,000 கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தாரு. 10,000 கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு. எப்படி பார்த்து வாங்கி தராருங்க? அதெல்லாம் நல்லா பார்த்து வாங்கி தராரு. நீங்க ஃபோன் பண்ணோன்னே ரெஸ்பான்ஸ் பண்றாருங்களா? அதெல்லாம் ஃபோன் பண்ண உடனே எடுத்து பேசுவார். ஓகே. நீங்க என்ன ரெகுலரா அவர்கிட்ட வாங்கியிருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி? இது 2வது மாடு. 2வது மாடு வாங்கியிருக்கீங்க. ஆமா. ஃபோன் பண்ணீங்கன்னா நேரா வந்துட்டீங்களா? நேரா வந்துட்டேன். ஃபோன் பண்ணிட்டு வாங்கினாரு வந்துட்டேன். சரிங்க. இதுக்கு முன்னாடி வாங்கின மாடு அவர் சொன்ன அளவு பால் கறவைலாம் கொடுத்துட்டு இருக்குங்களா? அது சொன்ன மாதிரியே கரெக்டா பால் கறந்துச்சு. பால் கொடுத்துட்டு இருக்கு. இது எத்தனை கறவை கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு? இது 5 லிட்டர் 2 வேலைக்கு தருகிறார். 5 லிட்டர் 2 வேலைக்கு கொடுக்க இருக்காங்க. சென மாடுங்களா? சென மாடு தான். சென மாடு. கண்ணு எப்போ போடணும்னு இருக்காங்க? இன்னும் ஒரு 10 நாள். 10 நாள்ல கண்ணு போட்டுருன்னு இருக்காங்க. எத்தனாவது ஈத்துங்க? இது 2வது ஈத்து. 2வது ஈத்து. இன்னும் 10 நாள்ல கண்ணு போட்டுரும். 2வது ஈத்து. ஓகே. ஸோ பால் ஆல்ரெடி கறந்து பார்த்துருக்காங்க. அவர் தான் செக் பண்ணி பார்த்தாரு மணியண்ணா. சரி, இப்போ செனையா இருக்கிறதால போன வாட்டி அவங்க ரெக்கார்டு வச்சிருப்பாங்கல்ல? போனதான் நான் ரெக்கார்டு கொடுக்கல, நான் போயிட்டு அப்படியே எடுத்துரு சார். இப்போ விட்டுறா ஓட்டு இருப்பான். வண்டி இருக்காரு. ஏதோ நம்ம சேனலுக்காக ஓகே பேட்டி கொடுக்கணுன்ட்டு அதெல்லாம் மணியண்ணா நிறுத்தி வச்சிருந்தாரு. சரிங்கண்ணா, நன்றி. நீங்களும் அவசரப்பட்டுன்னு இருக்கீங்க. ஆமா. சரி, நன்றிங்க. சரி, ரொம்ப நன்றி. ஹாப்பி மாட்டு பொங்கலுங்க. நம்ம வந்து மாட்டுக்காக இந்த வருஷம் கிஃப்ட் கொடுக்குறோம். நல்ல உடையாத பிளாஸ்டிக் நல்ல ஹெவியா கொடுக்குறோம். ஆமா, மாட்டுக்கு தீவனத்துக்கு தண்ணிக்கெல்லாம் வைக்கிறது இந்த வருஷம் நம்ம ஃப்ரீயா. ஆமா, ஒரு 6 மாசம் நாள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களே, மாட்டுக்கு தண்ணி காமிக்க மேல தீனி மேல திட்டுனாலும் சரி பாராட்டினாலும் சரி நம்ம நினைப்பாங்கல்ல, இந்த ஆகிட்ட மாடு வாங்கி இப்படியா வச்சு நினைப்பாங்க. பரவாயில்ல, இந்த ஆகிட்ட வாங்கி நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஏதோ ஒண்ணு நம்ம ஞாபகம் ஒண்ணு இருக்கட்டும். வணக்கங்கண்ணா. வணக்கம், சொல்லுங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உங்க பேர் என்ன சொல்லுங்க? சங்கர். சங்கர், எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கவுந்தப்பாடிங்க. கவுந்தப்பாடி. ஓகேண்ணா, நீங்க மாடு எடுத்துருக்கீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. தைப்பொங்கல் அன்னைக்கு எடுத்தாச்சு இன்னைக்கு. சரி, மாடு என்ன கறவை சொல்லியிருக்காங்க? 10 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. எத்தனாவது பல்லு? நான் 2 பல்லு. எத்தனை ஈத்து? நான் ஒரு ஈத்து போட்டிருக்கேன். ஒரு ஈத்து. சரி, நான் 10 லிட்டர் சொல்லியிருக்காங்க. 10 லிட்டர் வரும்போது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. சரி, நான் மணியனாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? மணியனாவை எப்படி தெரியும்? யூடியூப் தான். யூடியூப், இன்ஸ்டாகிராம். ஓகே. உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாரு? அவர் எப்படி கான்டாக்ட் பண்ணீங்க? நீங்க யூடியூப்ல தாங்க நம்பர் போட்டுருந்தாருங்க, அதுல இருந்து கான்டாக்ட் பண்ணி எடுத்துட்டு. உங்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாரா? நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. நீங்க சந்தைக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரத்துல மாடு எடுத்து கொடுத்தாரு? 1 மணி நேரத்துல எடுத்து கொடுத்தாரு. உங்களுக்கு மன திருப்தியா இருக்கா மாடு எடுத்ததுல? உங்களுக்கு மன திருப்தி இருக்குதா? திருப்தி இருக்கு, நல்லா இருக்கு. எத்தனை மாடு பார்த்தீங்க? நான் 8 மாடு பார்த்தோம். 9 மாடு வாங்கியிருக்கோம். ஓ, 8 மாடு பார்த்து அதுல 9 மாடு பாத்துருக்கீங்க. ஆமாங்க. சரிண்ணா. மணியண்ணா எப்படி வாங்கி கொடுக்குறாருங்க? நீங்க பார்த்ததுல வந்து எப்படி பார்த்து வாங்கி தராரு? அவரு செக் பண்ணி தான் வாங்கி தராங்க. அவருக்கு அனுபவம் இருக்கு, நல்ல அனுபவத்துல தான் வாங்கி கொடுக்குறாரு. அதான் நீங்க அவர்கிட்ட கேக்குறப்ப முன்னாடியே சொல்லிடுவீங்களா? முன்னாடியே இவ்வளவு இந்த மாதிரி எனக்கு எத்தனாவது ஈத்துல வேணும், இந்த ரேட்டு நீங்க ரேட்டு மட்டும் தான் சொல்லுவீங்களா இல்ல எத்தனாவது ஈத்து எத்தனை லிட்டர் பல்லுல வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சோ உங்களுடைய ஐடியாவும் இருக்கு. ஐடியா படி எனக்கு எத்தனை பல்லுல இத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி இத்தனை பட்ஜெட்ல எனக்கு வேணும் அப்படின்னு கொடுக்குறீங்க. அதே மாதிரி அவர் எல்லாம் திருப்திகரமா வாங்கி கொடுத்தாருங்களா? அப்படித்தான் வாங்கி கொடுத்துருக்காரு. சரி, ஓகே. ஏன்னா அவர் முன்னாடி இருக்காருன்றதுக்காக கிடையாது, அவர் எல்லாமே நிறைய வீடியோ எடுத்திருக்கோம். எல்லாமே பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. ஏதாவது நெகட்டிவ்னு அவருக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நெகட்டிவ்ல எதுவும் இல்லைங்க. நீங்க பாக்கல, எதுவும் பார்க்கல. நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றாரு. அந்த உடனே அதுவும் பார்த்து வாங்கி தராரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி தராரு இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி? கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கி தருவாரு. கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கி தராரு. இல்ல ஒரு சில இடத்துல வந்துட்டு
வேணாம் இது நல்லா இல்ல அப்படிலாம் இல்லைங்க. இப்ப 8 ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணம் ஒண்ணு இருக்கும்ல. இருக்குங்க, அது நமக்கு மனசு திருப்தியா இல்லைங்க. உங்களுக்கு பிடிக்கல, அவர் 8 காமிச்சு உங்களுக்கு பிடிக்கல, நமக்கு பிடிக்கல. அதுல 3 அவருக்கு பிடிக்கல. அதுவே சரி, இந்த மாதிரி ரீசனால தான் ஆமா. நல்லதா பார்த்து எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஆமாங்க, அது டைம் அதே டைம் தான் இப்ப உங்களுக்கு ஆயிருக்கு. ஆனா உங்களுக்கு 1 மணி நேரத்துல முடிஞ்சிருக்கு. ஒரு சில பேர் 3 மணி நேரம் ஆனாலும் பிடிச்சது அமையலன்னு பாக்குறாங்க. ஆமாங்க. அது உங்களுக்கு 1 மணி நேரத்துல அமைஞ்சது மனசு சந்தோஷம். பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாரு. அதான் தை திருநாள் அன்னைக்கு நல்லபடியா எடுத்திருக்கீங்க. ஆமாங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்து. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்.